இந்த இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அவர் ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன் நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்க முடியுது. பட் எங்கே அதுக்கான சிக்கல் ஏற்படுது? ஏன்னா அவரே சமீபத்தில் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வெரி கால்குலேட்டிவ். இங்கே இந்த சிக்கல் எப்படி ஆரம்பிக்குது? ஸோ ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காரு, அவரே ஒரு சேனலில் vlog இது போட்டிருக்காரு, லைக் ஐ ஃபேஸ்ட் அ ஹியூஜ் லாஸ் ரீசென்ட்லி அப்படின்னு போட்டிருந்தாரு. எங்கே நான் இஷ்யூவாக பார்த்தேன்னா, நமக்கு அவர் சொன்ன வரைக்கும் லாஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாரு, சேல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருந்ததுன்னா, ஹி எக்ஸ்பேண்டட் வெரி ஃபாஸ்ட். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு துபாயில் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஷார்ஜாவில் ஓப்பன் பண்ணார், அப்புறம் மலேசியாவில் ஓப்பன் பண்ணார், அண்ட் அமெரிக்காவில் ஒன்று, கனடாவில் ஒன்று. ஓகே. 20ல் அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, 21ல் 1 மில்லியன் ரீச் பண்ணுறாங்க, 22ல் துபாய் இதாக ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் 24க்குள்ளேயே இந்த 5 ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே இல்லை, எல்லாமே அப்ராட்லேயே இருக்குது. ஓகே. இந்தியாவில் இல்லை, எல்லாமே அப்ராடு. அதுவும் யூஎஸ் கனடாங்கிறது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி இது. ஏன்னா நீங்கள் அன்லஸ் அங்கே இல்லாத வரைக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னா யூஎஸ்லேயோ கனடாலேயோ போயிட்டு அந்த ரீச் கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் ஹிம். ஹி மஸ்ட் ஹேவ் சம் பிளான் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அவரே ரீசன்ட் வீடியோவில் அது அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் அது ராங் லொக்கேஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, திறந்துட்டோம் அதனால இல்லைன்ட்டு. இன்னொன்று வந்து என்ன சொன்னார், கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் டேஸ்ட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வந்து அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து சிலவங்க கொஞ்சம் நான் சொல்கிறத செய்யாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லைனா ரொம்ப லெத்தாஜிக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இங்கே எங்கள் ஜபார் பாய்னா ஒரு டேஸ்ட் இருக்கிறது வந்து அங்கே வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன், அந்த ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவோம் இல்லையா,